நம்ம வாழ்க்கையில சண்டைகளையும் விவாதங்களையும் தடுக்கவே முடியாது. வீட்ல, ஆபீஸ்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். ஆனா இந்த மாதிரி சண்டைகள் வரும்போது எப்படி சாமர்த்தியமா செயல்பட்டு நம்ம நினைக்கிறத சாதிக்கிறது? வெறும் சத்தம் போட்டு ஜெயிக்கிறத பத்தி சொல்லல. உறவுகள் பாதிக்காம மரியாதையோட யாருக்கும் பிரஷர் டென்ஷனை ஏத்தாம எப்படி ஜெயிக்கிறது? சராசரியா ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்திலிருந்து 1 மணி நேரம் வரை மனுஷன் வாதாடி சண்டை போட்டே தீர்க்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்த்தா வேலையும் தூக்கமும் போக நமக்கு கிடைக்கிற 3-4 மணி நேரத்துல 1 மணி நேரம் இதுக்கே போயிருது. அது மட்டுமா, இப்படி சண்டை போடுறதுனால ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸும் மன உளைச்சலும் லாங் டேர்ம்ல பலதரப்பட்ட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உருவாக்குது. முக்கியமா தூக்கமின்மை மற்றும் பிபி போல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். மேலும் இந்த மாதிரி கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுனால நம்ம உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறையறதா ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தவிர பல சமயங்கள்ல இந்த மாதிரி சண்டை போடுறதுனால நமக்கு பிடிச்ச உறவுகளை விட்டு டெம்பரவரியாவோ பெர்மனண்டாவோ பிரிய வேண்டியதாயிருது. இதனால பல பேர் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. ஸோ தேவையற்ற சண்டைகளை குறைக்கிறதும் சண்டை வந்தா எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நாம ஏன் எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறோம்? பல சமயங்கள்ல சண்டை முடிஞ்சு நமக்கே தோணும், ச்சே ஏண்டா தேவையில்லாம சண்டை போட்டோம்னு. ஆனா சண்டை போடும்போது ஏன் தோண மாட்டேங்குது? இதுக்கு முக்கியமான காரணம், மனிதர்களா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வந்த பாதை வேறு. அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். உதாரணத்துக்கு, கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், ஜாலியா இருக்கிற காசை வச்சு பல இடத்துக்கு டூர் போய் என்ஜாய் பண்ணணுங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். எப்படியாவது பணம் சேர்த்து பெரிய வீடு காருன்னு ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறது மற்றொரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து டூர் பிளான் போட்டாலோ சேவிங்ஸ் பிளான் போட்டாலோ சண்டை தான் வரும். இன்னொரு முக்கியமான காரணம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்ற விஷயங்களை கரெக்டா தெளிவா சொல்லாதனால கேட்கறவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படும் வேறுபாடு. இதை தவிர ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னா, அது நம்ம கிட்ட இருக்கிற ஈகோ. எது நடந்தாலும் நம்ம சொல்றதுதான் சரியா இருக்கணும்னோ, நம்மளை யாரும் தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிற பியோர் ஈகோ. ஓகே, இப்போ இந்த மாதிரி வேறுபாடுகள் வரும்போது ஏற்படும் வாக்குவாதத்தையோ சண்டையோ எப்படி ஹேண்டில் பண்றது? முதல்ல யார்கிட்டையும் தேவையில்லாத விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ணவோ சண்டைக்கோ போகாதீங்க. அது நீங்க நினைக்கிற மாதிரி வீரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, பாதிப்புகள் தான் ஜாஸ்தி. டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், ரிலேஷன்ஷிப் வேஸ்ட், ஹெல்த் இஷ்யூ, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அதே போல யாராவது உங்ககிட்ட சண்டைக்கு வந்தா திரும்பி வாதாடுறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் யோசிங்க, இந்த விஷயத்துக்காக சண்டை போடுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு. ஏன்னா பெரும்பாலும் சண்டைகள் ஒண்ணுக்கும் உதவாத விஷயத்துக்காக தான் இருக்கும். அப்படி தேவையில்லாத விஷயமா இருந்தா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும், அவங்களே சண்டையை நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா அமைதியை விட சிறந்த பதிலடி கிடையாது. இதையும் மீறி யார்கிட்டையாவது வேலிட் ரீசனுக்காக வாதாட வேண்டியதா இருந்தா உணர்ச்சி வசப்பட்டு ஆர்கியூ பண்ணி அதை ஒரு சண்டையில கொண்டு போய் விட்டுறாதீங்க. முதல்ல உங்களுக்கு வாதாடுற அந்த விஷயத்தை பத்தின அறிவும் போதுமான தகவலும் இருக்கான்னு யோசிங்க. ஏன்னா சில பேர் இருக்காங்க, ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரியலனாலும் சும்மா சண்டை போடணும்னு வாதாடுவாங்க. அவங்கள ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்கிறது தான் உண்மை. அதனால உங்க பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அடுத்தது, வாதாடும் போது தெளிவா உண்மையை ஃபேக்ட்ஸோட பேசுங்க. நீ எப்பவுமே பணத்தை வீணாக்குறேன்னு சொல்றதுக்கு பதிலா போன மாசத்தை விட இந்த மாசம் 20% செலவு கூடியிருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கு மதிப்பு மிகவும் அதிகம். அதே போல ஒருத்தர் கிட்ட வாதாடும் போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருங்க. சண்டைக்கு முடிவுல உங்க நோக்கம் என்னங்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு உங்க பர்சனல் ஈகோ ஜெயிக்கணுங்கிறதுக்காக குரலை உயர்த்தி நீங்க தான் சரின்னு ப்ரூவ் பண்ண வாதாடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதனால சண்டை பெருசாகிறது மட்டும் இல்லாம சொல்யூஷனுக்கு வரவே முடியாது. அதனாலேயே வாதாடும் போது சும்மா சத்தம் போட்டு மாத்தி மாத்தி மற்றவங்க மேல கம்ப்ளைண்ட்ஸை லிஸ்ட் பண்ணிட்டே போறதுக்கு பதிலா சண்டைக்கான முடிவை நோக்கி பேசுங்க. உதாரணத்துக்கு, இனிமே வெளியவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேளுங்க. இதனால சண்டை பெருசும் ஆகாது, உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனும் கிடைக்கும். அதே போல எந்த விஷயத்தையும் ஒருமைப்படுத்தி மற்றவங்க மேல மட்டும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு, நீ எப்பவுமே லேட் தான் சொல்றதுக்கு பதிலா நம்ம லேட்டா போறதுனால எனக்கு ஆபீஸ்ல சில பிரச்சனைகள் ஏற்படுது, சீக்கிரமா போனா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சாஃப்டா பேசுறதுனால ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் சாஃப்டா வாங்க. இது மட்டும் இல்ல, ஒருத்தர் கிட்ட வாதாடி ஜெயிக்க முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத முழுசா லிசன் பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சரியான பதில சொல்ல முடியும். அதை விட்டுட்டு மத்தவங்களை பேச விடாம கூட கூட பேசி ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த சண்டை முடிவுக்கே வராது.
நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க சொல்றது சரிதான், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதிக பட்ஜெட் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியுது, ஆனா வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம்னு சொல்லி பாருங்க. அது வாக்குவாதத்தை சண்டைக்கு கொண்டு போகாம உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுக்கு வழிவகுக்கும். சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடு இருந்தாலும் சண்டை போடுற ரெண்டு பேரும் ஒரே குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறவங்களா இருப்பாங்க. அங்க இருந்து ஆரம்பிங்க. நீ சொல்றது சுத்தமா தப்புன்னு சொல்றதுக்கு பதிலா நாம ரெண்டு பேருமே இந்த ப்ராஜெக்டை சரியான நேரத்துல முடிக்கத்தான் நினைக்கிறோம், அது நடக்க இப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம்னு சொல்லுங்க. கண்டிப்பா சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி அதே இடத்துல நிக்கிறதுக்கு பதிலா முடிவை நோக்கி நகரலாம். ஓகே, வாதாடும் போது குரலை ஏத்தி நம்ம மத்தவங்களை பேச விடாம கூட கூட பேசி நம்ம ஈகோ காரணமா நம்ம சொல்றதுதான் சரின்னு ப்ரூவ் பண்ண கத்தி கத்தி ஒருத்தரை ஒருத்தர் குத்தம் சொல்றதுனால நம்ம ஒரு நாளும் ஜெயிக்க போறதில்ல. மன கஷ்டங்களும் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மற்றும் ஹெல்த் இஷ்யூஸும் தான் வரும். பதிலுக்கு வாதாடும் போது மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு தெளிவா கேட்டு தேவைப்பட்டா மட்டும் அதுக்கான பதிலை அமைதியா பொலைட்டா ஃபேக்டோட ஒருமைப்படுத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம ரெண்டு பேருக்கும் பயனுள்ளதா டிஸ்கஸ் பண்ணாலே பெரிய சண்டையில முடியாம அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாவது கிடைக்கும். ஸோ அன்னெசரியா ஆர்கியூ பண்ணி உங்க டைம், எனர்ஜி, ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்காதீங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.